Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஒரு சாஃப்ட்டா எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆப்பம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கிளாஸ், இட்லி அரிசி 2 கிளாஸ், வெந்தயம் 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 50 கிராம், ஊற வச்ச அவல் 1 கப், துருவன தேங்காய் 1 கப், வேக வச்ச சாதம் 1 கப். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் பச்சரிசி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு, கடைசியாக வெந்தயம் ஆட் பண்ணி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் அரிசியை நல்லா ஊற விடுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி இல்லை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் 1 கப் ஊற வச்ச அவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் துருவன தேங்காய், கடைசியாக 1 கப் வேக வச்ச சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் மாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க விடுங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கும். அதில் தேவையான மாவு எடுத்து உப்பு, பேக்கிங் சோடா, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பக்கடாயை சூடு பண்ணி லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் கடாயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒயிட் குருமா, தேங்காய் பால்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஒயிட் குருமாவோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.